மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணன் நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்றைய தினம் குருமார்களை பற்றி பேசினோம். அதில் மகா பெரியவர்களை பற்றி சொல்ல மறந்துவிட்டேன். மகா பெரியவர்களும் இன்றைய தினம் கூட நம்மிடையே பேசுகிறார், பழகுகிறார். அதுபோல இயேசுநாதரும் சரி, அவருடைய தாயாராகிய மாதாவும் சரி என்னோடு பேசியிருக்கிறார்கள். இத்தனை குருமார்கள் பேசினாலும் இதையெல்லாம் தாண்டி நான் என்னுடைய குருவாக, என்னுடைய தெய்வமாக, முடிந்த பொருளாக, பரம்பொருளாக நான் ஸ்ரீ ரமண பகவானை வணங்குகின்றேன். பகவான் ரமணர், அவர் என்னை தேர்ந்தெடுத்தார், நான் அவரை தேர்ந்தெடுக்கவில்லை. அவராக தேடி வந்தார். தேடாமல் உற்ற அருள் திருவருள் நிதி பகவான். பகவான் அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்கோ, நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கோ, இயல்பு எப்படி இருக்கோ, அதுக்கு தகுந்தாப்பில் தான் குரு அமைவார். இது ரொம்ப நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம மனத்துக்கு ஏற்ற குரு நமக்கு அமைவார். நம்ம வளர வளர அதுக்கு தகுந்தா போல் குரு அமையணும். முதலே சொல்லியிருக்கேன், ஞானத்தினால்தான் விடுதலை அடைய முடியும். முக்தி என்பது ஞானத்தினால்தான் அடைய முடியும் என்பது இந்து மதத்தினுடைய இறுதி கருத்து. ஞானம் இருந்தால் தான் நீ ஒரு வாழ்க்கையில் சரியாக முடிவெடுக்க முடியும், இறைவனை சரியாக புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பக்தி வேணும். பக்தி இருந்தால் பக்தியே ஞானத்தில் கொண்டு விடும். அதெல்லாம் தனி சப்ஜெக்டு, அப்புறம் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை பகவான் ரமணர் அவரே தேடி வந்தார். அப்பொழுது ஒவ்வொரு விஷயங்களிலும் அப்படியே ஏற்றுக்க முடியாது. நான் தான் சொல்லியிருக்கேன், ராகவேந்திர சுவாமிகளோட எவ்வளவு பழகினாலும் அவருடைய துவைதம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதே போல் பிற கருத்துகளையும் கூட நரகம் என்பது இருக்கிறது, சிலர் நீங்கா நரகத்தில் இருப்பார்கள் என்ற கருத்தை சொல்வார்கள். இந்த கருத்துக்கு நான் உடன்படுவோன் அல்ல. தன்னுடைய பிள்ளைகளை தானே நரகத்தில் போட்டு வதைக்கின்ற வழக்கம் இறைவனுக்கு இல்லை. இறைவன் வன்முறையாளனாக எப்பொழுதும் இருந்ததில்லை. நீ வன்முறையை காட்டுகின்ற பொழுது நீ வன்முறையை சந்திக்கிறாய், அவ்வளோதான். உன் மனம் இப்போ பார்த்தோம், தூய உள்ளம் அன்புள்ளங்கும் போது எப்படி ஒரு சாஃப்டாக இருக்குது அந்த மனம், எவ்வளவு சாஃப்டாக இருக்குது. அந்த சாஃப்டை விட 100 பங்கு சாஃப்ட்டு இறைவன். குருநாதரும் அப்படி தான் இருப்பார். அந்த குருநாதரில் எனக்கு ஏற்ற குருநாதராக நான் எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை. எல்லாத்துலேயும் சந்தேகம் எனக்கு ஜாஸ்தி. நான் எதையும் ஒரு நிமிஷத்துலேயோ இவர் எனக்கு செஞ்சார் அதனால் எனக்கு குருன்னு நான் யாரையும் கும்பிடல. என்ன ஒரு நாளும் அந்த மாதிரிலாம் கும்பிட்டதும் இல்லை. நான் பால் குடம் கொண்டு வரேன், காவடி எடுக்கிறேன், உருள்றேன், இந்த மாதிரி வேண்டி கொண்டதும் எனக்கு உடன்பாடல்ல. அறிவுபூர்வமாக இறைவனை யோசிக்கின்ற பொழுது உல்லாசமாக கோபியர்களோடு பாடிய கிருஷ்ணன் அதில் நான் கவனம் செலுத்தவில்லை. ஆனால் தளர்ந்து போய் துவண்டு போய் தர்மத்தின் வழியில் வாழ்ந்தவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களோடு நின்று போரில் அவர்களுக்கு வெற்றி வாங்கி கொடுத்த அந்த ஸ்ரீகிருஷ்ணன், அவன் உரைத்த பகவத்கீதையை நம்பி நான் ஸ்ரீகிருஷ்ணனோடு தெய்வமாக வழிபட்டேன். இப்பொழுது
ஸ்ரீகிருஷ்ணனும் ரமணரும் வேறுபாடு பார்க்க முடியாது என்னால். எல்லாம் அந்த ஒன்று. இதெல்லாம் முன்னாலே பேசிட்டோம். ஏகம் சத், அதெல்லாம் முன்னால் இருக்கிற லெக்சர். நீங்கள் இந்த பழைய லெக்சர்லாம் கொஞ்சம் அடிக்கடி படியுங்க. இது எல்லாமே அறிவுபூர்வமான விஷயங்கள். எதுவுமே சும்மா ஏதோ சொல்லணும், இன்றைக்கி போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பேசப்படவில்லை. என்னுடைய ஆழ்ந்த முடிவுகள், கொள்கைகள், தீர்மானங்களை சொல்ல வேண்டும் என்ற ஆவலில் சொல்கின்றேன். எந்த விதமான இதில் பரப்புரை எதுவும் இல்லை. சில உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்றதனால், நல்ல உள்ளங்கள் துன்பப்படுவதை பார்க்கின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு பரிவினால் நான் இதனை பேசுகின்றேன். ஷீரடி சாய்பாபா, இது உன்னுடைய இடம் இல்லை என்ற போது மிகவும் வருந்தினேன். காலப்போக்கில் ரமணரே வந்தார். ரமணரை வந்தபோது அவ்வளவு சீக்கிரம் நான் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரது ஒவ்வொரு கொள்கைகளையும் திரும்ப திரும்ப அலசி ஆராய்ந்து அது பரிபூரண உண்மையாக இருப்பதை புரிந்து கொண்டேன். ஒன்று. அடுத்தபடியாக ரமணரின் கொள்கையில், ரமணரின் வாழ்வில் அந்த ஏழை பணக்காரன், இவன் கெட்டவன் இவன் நல்லவன், இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது இவன் இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கானே, இவனுக்கு நான் எப்படி அருள் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவர்கிட்ட கிடையாது. மிகவும் கொடியவனாக இருந்த ஒருவன் பகவான் உடல் விடுவதற்கு சில நாட்களுக்கு முன்னால் பகவானிடம் வந்து அபயம் காவாலி என்று கேட்கின்றான். என்றால் தெலுங்கில் அபயம் காவாலி என்றால் எனக்கு அபயம் அருள்வீர்களா என்று கேட்கின்றான். கொடுங்கள் என்று கேட்கிறான். அவன் சென்று விடுகிறான். காவலாளிகளை கூப்பிட்டு அவனை கூப்பிடுங்கள் என்கின்றார். அவன் ஏதாவது திட்ட போகிறார்னு எல்லாம் நினச்சான். ஏன்னா அவன் ரொம்ப கொடுமையாக நடந்து கொள்கின்றவன் எல்லோரிடம். பகவான் சொன்னார், இச்சேமு என்றார். இச்சேமு என்றால் கொடுத்தேன். எல்லோருக்கும் அபயம் கொடுக்கின்றார் பகவான். தனக்கு முழுமையாக கெடுதல் செய்தவன் கடைசி நேரத்திலே பகவானிடம் வந்து, பகவானே, நான் செய்த தவறுக்கு எனக்கு நரகம்தான் என்று சொல்கின்றான். பகவான் அவனிடம் பரிவாகச் சொல்கிறார், நீ நரகத்திற்கு சென்றாலும் அங்கு நான் இருப்பேன், கவலைப்படாதே என்கின்றார். இந்த இரக்கம், இந்த உணர்வு தான் எனக்கு அடுத்தபடியாக. அன்புனா பகவான் காட்டுற அன்பை பற்றி நான் இன்னும் 2 நாள் பகவானை பற்றி தான் பேச போகிறேன். ஏன்னு கேட்டால் அவ்வளோ விஷயம் சொல்கிறதுக்கு பகவானை பருத்தி. ஏன்னா பரிபூரணமாக அவருக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எப்படின்னா, அதாவது எனக்கு அவர் செய்த நல்லது எல்லாத்தையும் விட அசைக்க முடியாத கொள்கைகள் எங்கேயுமே பிசிறடிக்காது. அப்பேற்பட்ட உயர்ந்த கருத்துக்களை பகவான் இந்த சமுதாயத்திற்காக வைக்கின்றார். எந்த விதமான பாகுபாடுகளும் கிடையாது. ராமானுஜரை பற்றி சொல்கின்ற பொழுது, அவர் குளிக்கச் செல்கின்ற பொழுது பிராமணர்களுடைய தோளில் கை போட்டு செல்வாராம். திரும்பி வரும்போது தாழ்த்தப்பட்டவன் ஒருவன் அவனுடைய தோள்களில் கையை வைத்து கொண்டு வருவாராம். அந்த மாதிரி இப்பொழுது மிலேச்சர்கள் வரை எல்லாருக்கும் குருவாக இருக்கின்றார் பகவான். எல்லாரையும் ஆதரிக்கிறார். எல்லோருடைய இதயத்திலும் நான் தான் இருக்கின்றேன் என்ற கருத்தையும் பகவான் முன்னிறுத்துகிறார். இன்னும் பகவானுடைய பெரிய பெரிய குணங்களை பேசுவதற்கு பேசிகிட்டே இருக்கலாம், லைஃப் லாங் பேசினுக்கலாம். சில முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்லிட்டு வரேன். நாளை தொடர்ந்து பார்ப்போம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.